எண் 1 வைஷ்ணவ் ராகுல். பாட்டுத்திறத்தாலையும் வயதை திரும்பி பார்க்க வைத்த எம் பாரதியை வணங்கி பேராஜ்யம் பெற்ற என் தமிழனை வணங்கி தரணியே அளவிக்க முழு மூச்சாய் உழைக்கும் ஆசிரிய பெருமக்களை வணங்கி நாளைய சூரிய ஒளி போல் வீசும் மார்னிங் ஸ்டார் காளையர்களே மற்றும் சிங்க பெண்களே, வருங்கால மேலைகளே, மாதா பிதா குரு தெய்வங்களை வழங்கி என் தலைப்பில் இறங்கி பேச போகிறேன். என் தலைப்பு ஏன் விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பு. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. விவசாயி விவசாயி என்ன வளவில்லை நாட்டில், இந்நாட்டின் முதுகெலும்பே விவசாயம்தான். விவசாயி வைஷ்ணவ் ராகுல் ராவ் என்பதை வீரமாகவும் துணிவோடு இம்மேடையில் சொல்ல பெருமைப்படுகிறேன். விவசாயம் என்பது வெறும் தொழில் மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் அடையாளம், உணவு பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய அங்கம். ஏன் விவசாயி ஒரு நாட்டின் முதுகெலும்பு? சமூக நிலை புதுமை, காலநிலை மாற்றம், நீர்வளம் பெறுதல், மண்வளம் பெறுதல். விவசாயத்தை நாம் அனைவரும் பாதுகாத்து ஊக்குவிக்க வேண்டும். மேலும் விவசாயத்தை பற்றி வேறு என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? விவசாயத்தை சார்ந்த தொழில்நுட்பங்கள், இயற்கை விவசாயம், உணவு பாதுகாப்பு, எவ்வளவோ தொழில்கள் இவ்வுலகில் இருந்தாலும் அவை அனைத்தையும் ஆதரவிக்கும் ஒரே தொழில் விவசாயம்தான். பழங்கள், அரிசிகள், தானியங்கள் போன்றவற்றை பொருட்களும் விவசாய நிலத்தில் தான் பெறுகின்றன. விவசாயம் கடின செயல்கள், உழைப்புகள் நம்மை நல்ல வாழ உதவுகின்றன. விவசாயின் பங்கு நம்மளால் மறக்க முடியாதது. நாட்டின் முதுகெலும்பு என்ற சிறப்புரைச்சாற்றுடன் இருக்கும் விவசாயிக்கு நாம் அனைவரும் மரியாதை செய்ய வேண்டும். விவசாயத்தின் மூலதனம், முதலீடு ஏராளமான வேலை வாய்ப்பை உருவாக்குகின்றன. நாட்டை பசுமையாக பார்த்து கொண்டிருக்கும் விவசாயிக்கு கல்வி, சுகாதார வசதிகள், நீதி உதவிகள் போன்றவற்றை வழங்கப்பட வேண்டும். கணினியில் வேலை செய்வனை கௌரவமாகவும் விவசாயம் செய்வனை கேவலமாகவும் பார்ப்பவனுக்கு தெரியாது. அரிசி தானியங்களை இன்டர்நெட்டில் டவுன்லோட் செய்ய முடியாது என்று இதை ஏற்கனவே அறிந்த நான் என் தோப்பில் சென்று மாம்பழ, வாழை, தேக்கு என்று நட்டு மாதத்தில் 2 முறை பராமரித்து வருகிறேன். போலியான மருத்துவர், போலியான பொறியாளர், போலியான காவல்துறை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் போலியான விவசாயி என்று கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீர்கள். ஏனென்றால் விவசாயிக்கு போலியாக இருக்கவும் தெரியாது, நடக்கவும் தெரியாது. இதனால்தான் விவசாயம் ஒரு நாட்டின் முதுகெலும்பு என்று நான் பெருமையோடு சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.